பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே. இப்போ நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களே சொல்லுகிறேன்னு நான் 3ஆம் வகுப்பு படிக்கிற போது இந்த பாட்டு இருந்தது. பனைமரத்தினுடைய நன்மையெல்லாம் சொல்லி படுப்பதற்கு பாயாவேன், பஞ்சனைக்கு நாராவேன், கோடையில் அப்படி வரும். பனைமரத்தினுடைய பயனை நுனி முதல் அடி வரை எழுது என்று சொன்னால் ஒரு 40 பக்கம் நோட்டு, 50 80 பக்கம் நோட்டு பத்தாது. பனைமரத்திலே பயன்படாத பொருள் என்று எதுவுமே கிடையாது. சிந்திச்சு பாருங்கள். பனைமரத்தை வெட்டினா கூட உள்ள சோறு பனஞ்சோறுன்னு சாப்பிடுவாங்க. அது பனைமரத்தில் எத்தனை பொருள்னு இப்போ லிஸ்ட்டு போட தயாராக இல்லை, அந்த வீடியோ அதுக்கு இல்லை. பனைமரமும் தென்னை மரம், வாழை மரம் மக்கள் பழகும் பழக்கத்திற்கு 3 மரம் என்று கவிஞர் எழுதுவார். இந்த தென்னை வாழை கூட நாம் கவனித்தால்தான் நம்மை கவனிக்கும். வாழை மரத்துக்கு நீர் ஊற்ற வேண்டும், உரம் வைக்க வேண்டும், எல்லாம் பண்ணணும். தென்னை மரத்துக்கு நீர் ஊற்றி உரமெல்லாம் வைத்தால் காய்க்கும், இல்லை என்றால் அது பயன்படாது. ஆனால் பனை மரத்தை யாருமே பார்க்க வேண்டாம், போய் கூட பார்க்க வேண்டாம். பனை மரத்துக்கு யார் தண்ணி ஊற்றுவா? காட்டுக்கு எது தண்ணி? அத்தான காட்டுக்குள்ளே நிற்குது, அதுக்கு தண்ணி கிடையாது, உரம் கிடையாது. உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னை முழுமையாக நமக்கு வழங்கி கொண்டிருப்பது பனைமரம். கேட்டதையெல்லாம் கொடுக்குற கற்பகத்தரு என்று சொல்லுவாங்களே, அந்த கற்பகத்தரு பனைமரமாகத்தான் இருக்குமோ? பனைமரத்திலே பயன்படாத பொருள் இது என்று யாராவது சொல்ல முடியுமா? பனைமரத்தின் ஓலைகள் பயன்படாது, அதனுடைய தடி பயன்படாது, அதனுடைய ஈர்க்கு பயன்படாது, காய் பயன்படாது, பழம் பயன்படாது, நொங்கு, பதனி, கருப்பட்டி, ஐயா அது சொல்ல வேண்டாம். இந்த பனைமரம் இந்தியாவிலே 8 கோடி பனைமரம் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த 8 கோடி பனைமரத்தில் 1 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியா முழுவதும் 8 கோடி என்றால் தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பனைமரங்கள் இருக்கின்றன. இந்த பனைமரத்தை பாதுகாப்பதற்கும் அந்த பனை தொழிலில் ஈடுபடுவோர் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அந்த பனை பொருட்களை முறையாக வணிகப்படுத்துவதற்கும் என்ன யோசித்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்து தெரியுமா? அது எனக்கு தெரிஞ்சு தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்திலலாம் 6 மாதம் பனையை நம்பி வாழ்க்கை, அடுத்த 6 மாதம் உழைப்பே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, தொழிலே கிடையாது. 6 மாதம் பனை ஏறுவார்கள், அந்த பொருளை கொண்டு அடுத்த 6 மாதம் வாழ்க்கை வாழ்ந்து கொள்வார்கள். அப்படி நிறைய ஊர்கள்லாம் இருக்கின்றன. ஆக பனைமரம் பல பேரை காக்கின்ற மரமாக 1 கோடி மரங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும், அதையும் சந்தைப்படுத்த வேண்டும். அண்மையில் வெளிநாட்டுக்கு போயிருக்கிற போது அங்கே பனையில் உண்டான சர்க்கரையை பார்த்தேன். சீனி நம்ம நாட்டில் இல்லை. பனை மரத்துலேருந்து நம்ம கற்கண்டு பார்த்துருப்போம், கருப்பட்டி பார்த்துருப்போம். ஆனால் கருப்பட்டியிலிருந்து சீனியாக மாறி நம்ம ஒயிட்டாக இல்லை, வெள்ளை கலராக இல்லை, மற்றபடி அந்த சீனிக்கு என்ன தன்மை இருக்கிறதோ அதையே பார்த்து நம்ம பாம் சுகர் இதையெல்லாம் பார்த்து இந்த பனைமரம் தமிழ்நாட்டினுடைய நம்முடைய மாநில மரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இருந்தாலும் இது பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக